குட் ஈவினிங். கேக்குதாப்பா? பேசுறது கேக்குதுல்ல? ஓகேப்பா. குட் ஈவினிங். அப்புறம் நெக்ஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. நீங்க அதெல்லாம் அந்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காப்பா? டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல், டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது நம்ம வந்து மூவ் ஆகாத ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அது என்ன பண்ணும்? எனர்ஜி ஆர் பவரை வந்து ஒரு சர்க்கியூட்ல இருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். வித்தவுட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. அதிர்வெண் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. பிரைமரியில என்ன கொடுக்குறோமோ அதே தான் நம்மளுக்கு செகண்டரியிலையும் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபார்மர். அதோட பிரின்சிபல் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கு அப்படின்னா, கோர் இருக்கும், வைண்டிங்ஸ் இருக்கும். கோருங்கிறது அயன் கோர், made up of silicon, with silicon steel, iron or silicon steel. அந்த மெட்டீரியலோட மேடப் ஆஃப் ஆயிருக்கும். கோர் வந்துட்டு காப்பர் ஆர் அலுமினியம்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ரெண்டு வைண்டிங் வந்து காப்பர் ஆர் அலுமினியம். ரெண்டு வைண்டிங் இருக்கும், பிரைமரி செகண்டரி. அதாவது ரெண்டு சுருள், ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி சைடு ஒன்று, செகண்டரி சைடு ஒன்று. சரியா? அது பார்த்தோம். அப்புறம் என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தோம். பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, கோர் டைப்பு, ஷெல் டைப்பு. கோர் அப்படிங்கிறது வைண்டிங்ஸ் வந்து கோரை சுத்தி இருக்கும். ஷெல் டைப் அப்படின்னா கோர் வந்து வைண்டிங்ஸ் சுத்தி இருக்கும். சரியா? அப்புறம் கோர் டைப்ல வந்துட்டு கோர்ல வந்து வேற என்ன பார்த்தோம்? கோர்ல வந்து அந்த வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அண்ட் ஷெல் டைப்ல வைண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாண்ட்விச். சாண்ட்விச் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நடுவுல ஸ்டஃப் வச்சிருப்போம், மேலே கீழேயும் ஒரு இது வச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் காயில், ரெண்டு லோ வோல்டேஜ் கடையில இருக்குமா, லோ வோல்டேஜ் காயில் ஹை வோல்டேஜ் கடையில இருக்கும். சாண்ட்விச் காயில் அப்படின்னா என்னது ஞாபகம் இருக்கா? எது ரெண்டுத்துக்கு இடையில எந்த காயில் இருக்கு ஞாபகம் இருக்காப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். சாண்ட்விச் காயில்னா என்னது? அது வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஷெல் டைப்ல யூஸ் பண்றோம். அப்போ சாண்ட்விச் காயில்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். சாண்ட்விச் காயில்னா என்ன? ஹை வோல்டேஜ் எது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும்? ஹை வோல்டேஜ் பிட்வீன் லோ வோல்டேஜ். ரெண்டு லோ வோல்டேஜ்க்கு இடையில ஒரு ஹை வோல்டேஜ் காயில் இருக்குமா, இல்ல ரெண்டு ஹை வோல்டேஜ்க்கு இடையில ஒரு லோ வோல்டேஜ் காயில் இருக்கும்? எப்படி இருக்கும்? ரெண்டு லோ வோல்டேஜ்க்கு இடையில, எஸ் ரைட், ரெண்டு லோ வோல்டேஜ்க்கு இடையில ஒரு ஹை வோல்டேஜ் காயில் இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்துட்டு சாண்ட்விச் காயில். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னோம். மியூச்சுவல் இண்டக்ஷன்னா ஒரு காயிலுக்கு வந்துட்டு சப்ளை கொடுப்போம். அந்த காயில்ல ஏசி சப்ளை கொடுப்போம். அது ஏசி வோல்டேஜ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் உருவாகும், ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ். அது வந்துட்டு அந்த காயில்ல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணோம். சோ அதுல இருக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் கோர் வழியா செகண்டரி காயில்ல லிங்க் ஆகும். அங்க வந்துட்டு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரியா? செகண்டரி காயிலுக்கு சப்ளை எதுவுமே கொடுக்காம செகண்டரி காயிலையும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இஎம்எஃப்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா? சோ தட் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன். சரியா? ஒரு காயில்ல வோல்டேஜ் கொடுக்குறோம், அங்க இருந்து இன்னொரு காயிலுக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் வந்து பிரைமரி காயில்ல ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து செகண்டரி காயிலையும் லிங்க் ஆகி அங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். சரியா? தென் அதுல உண்டாகிற இஎம்எஃப் வந்துட்டு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4.44 இஎம்எஃப் வந்துட்டு என்னது? இஎம்எஃப் ஜஸ்ட் வந்துட்டு ரீகால் தான். இஎம்எஃப் வந்துட்டு 4.44 எஃப் 5m n. சரியா? இது வந்துட்டு ஆர்எம்எஸ் வேல்யூ. சரியா? ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் தி இஎம்எஃப், ரூட் மீன் ஸ்கொயர் ஆஃப் தி இஎம்எஃப். 5mங்கிறது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளக்ஸ். சரியா? இந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்கா?
φmங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஃப்ளக்ஸ், n-ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், f-ங்கிறது ஃப்ரீக்வென்சி அதிர்வெண். சரியா? இது இஎம்எஃப் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரைமரியில இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் வந்துட்டு E1, செகண்டரியில இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் வந்து E2. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னா K. ஸோ Kங்கிறது வந்துட்டு என்னது E2/E1 அப்படின்னா அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா N2/N1. இந்த சஃபிக்ஸ் 2 எல்லாம் செகண்டரிய ரெஃபர் பண்ணும், 1 எல்லாம் வந்து பிரைமரிய ரெஃபர் பண்ணும். E2ங்கிறது voltage in the secondary coil, E1ங்கிறது that is induced EMF in the secondary coil, E1ங்கிறது induced EMF in the primary coil. அதே மாதிரி N2 அப்படிங்கிறது number of turns in the secondary coil, N1ங்கிறது number of turns in the primary coil. இது வந்து இந்த கரண்ட் ரிலேஷனுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, I1/I2. சரியா? இது E என்னெல்லாம் 2/1 இருக்கும், இது மட்டும் I1/I2 கரண்ட். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. சரியா? நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த லாஸும் இல்லாதது, இன்புட் என்ன கொடுக்குறோமோ அப்படியே அவுட்புட் வரும், 100% எஃபிஷியன்சி. 100% எஃபிஷியன்சி அப்படின்னா லாஸே கிடையாது. லாஸே இல்லை அப்படின்னா அங்க வந்துட்டு என்ன இல்லை, வைண்டிங்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஃப்ளக்ஸ் வந்துட்டு அப்படியே பிரைமரியில இன்டியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் மொத்தமும் வந்து செகண்டரியில லிங்க் ஆகும், லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. அதுக்கு பேரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? ஸோ நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுத்த உடனே, பிரைமரிக்கு சப்ளை கொடுத்த உடனே நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகுற அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மேக்னடைசிங் கரண்ட், ஐஎம். சரியா? இது ஃப்ளக்ஸ் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரெண்டு இது எவ்வளோன்னா அதே தான் இருக்கு. ஃப்ளக்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அது வந்து கரண்ட், அந்த மேக்னடைசிங் கரண்ட்டை பொறுத்து இருக்கு. மேக்னடைசிங் கரண்ட் ஃப்ளக்ஸை பொறுத்து. சரியா? இது பார்த்தோம். அப்புறம் இந்த கோரோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன, கோர் வந்துட்டு ஃப்ளக்ஸை பிரைமரியில இருந்து செகண்டரிக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும். சரியா? பிரைமரியில இன்டியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் செகண்டரியில லிங்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளக்ஸை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது எடுத்துட்டு போற அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த கோர் பண்ணும். ஸோ கோரோட ஃபங்க்ஷன் வந்து அது. ஏன் அயன் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹை பர்மியபிலிட்டி, அதாவது நிறைய ஃப்ளக்ஸ் அலோவ் பண்ணும். அந்த மெட்டீரியல் சூஸ் பண்ற கோர் வந்து எப்படி இருக்கணும், கோருக்கு மெட்டீரியல் சூஸ் பண்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா ஹை பர்மியபிலிட்டி இருக்கணும். அப்புறம் தென் லோ ரிலக்டன்ஸா இருக்கணும், அதாவது அந்த ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ லோ ரிலக்டன்ஸ், ஹை பர்மியபிலிட்டி, அதிகமா ஃப்ளக்ஸை அனுப்பக்கூடியதா இருக்கணும். அந்த ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ற அந்த ஃபேக்டர் வந்துட்டு கம்மியா இருக்கும். லோ ரிலக்டன்ஸ், ஹை பர்மியபிலிட்டி இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அதை வந்து அயன் யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இந்த அயன் கோர்ல வந்துட்டு எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா தின் ஷீட்ஸ் ஆஃப் சிலிக்கன் ஸ்டீல் சொல்லியிருக்கோம். அந்த தின் ஷீட்ஸ் ஆஃப் சிலிக்கன் ஸ்டீல்ல வந்துட்டு எதுக்கு வந்து தின் ஷீட்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னா லாமினேஷன்ஸ் யூஸ் பண்றோம். சின்ன சின்ன திக்னஸா கட் பண்ணி, அந்த திக்னஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 0.5 மில்லிமீட்டர், 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ்ல லாமினேஷன்ஸ். இந்த லாமினேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ரெடியூஸ் தி எடி கரண்ட் லாஸ். சரியா? இது பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் அந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் பார்த்தோம்ல, பேஸ்ட் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோர் டைப், ஷெல் டைப். கோர் டைப் எங்க யூஸ் பண்ணுவோம், எங்க கோர் டைப் யூஸ் பண்ணுவோம், ஷெல் டைப் எங்க யூஸ் பண்ணுவோம், கோர் டைப் எங்க யூஸ் பண்ணுவோம்? கோர் டைப் எங்க யூஸ் பண்ணுவோம்? லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா? ஞாபகம் இருக்கா? நோட்ஸ் இல்லைன்னா ரெஃபர் பண்ணுங்க. எங்க போய் யூஸ் பண்றோம்? ஹை வோல்டேஜுக்கு வந்துட்டு கோர் டைப், ஷெல் டைப் வந்துட்டு லோ வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணுங்க. சரியா? லோ வோல்டேஜுக்கு ஷெல் டைப், ஹை வோல்டேஜுக்கு வந்து கோர் டைப். லோ வோல்டேஜ் வந்துட்டு ஷெல் டைப் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் சப்ளை அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ், தென்
based on cooling, oil cooled, natural oil cooled and air cooled. ஜென்ரலா கூலிங் வச்சு கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆயில் கூல்டு, தென் ஏர் கூல்டு. ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்சுலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், தென் கூல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுல ஜென்ரலா நம்ம வந்து கன்சர்வேட்டர் இருக்கும், ப்ரீத்தர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்சர்வேட்டர்ங்கிறது ஆயில வந்து லெவல்ல மெயின்டைன் பண்றது. சரியா? ப்ரீத்தர்ல வந்து ஒரு சிலிக்கா ஜெல் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏர்ல இருக்கிற மாய்ச்சர், ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணி ட்ரை ஏரை வந்துட்டு உள்ள அனுப்புறதுக்காக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன். அப்புறம் அதுல இருக்கிற ரிலே பேரு புல்ஸ் ரிலே. அது கேஸ் ஆப்ரேட்டட் ரிலேயா இருக்கும். அந்த ரிலே வந்து இன்டர்னல் ஃபால்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ஸ மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணும். சரி, சோ அது பார்த்தோம். தென் டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம லாஸ்டா பார்த்தது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன லாசஸ். ஸோ லாசஸ் வந்துட்டு என்னென்ன லாசஸ்? கோர் லாஸ் பார்த்தோமா? கோர் லாஸ், காப்பர் லாஸ். ஓகேவா? பிடிஎஃப் ஷேர் பண்ணு. கோர் லாஸ், காப்பர் லாஸ். கோர் லாஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் லாஸ். இது வந்து கால்ட் அஸ் வேரியபிள் லாஸ். சரியா? இந்த லாஸ் வந்துட்டு I² R லாஸ். இது கரண்ட்டை பொறுத்து இருக்கும். இந்த கோர் லாஸ் வந்துட்டு வோல்டேஜ் பொறுத்து, அதாவது வோல்டேஜ் பொறுத்து இருக்கும். அதனால சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த லாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கோர் லாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. காப்பர் லாஸ் வந்து கரண்ட்டை பொறுத்து இருக்கும். அது வந்து கரண்ட் நம்ம லோடு போட போட கரண்ட் வேரி ஆகணும். அதனால இந்த லாஸ் வந்து வேரி ஆகும். அதனால அந்த லாஸ்க்கு பேரு காப்பர் லாஸ். இப்போ இந்த கோர் லாஸ்ல ரெண்டு லாஸ் பார்த்தோம். என்னென்ன லாஸ்? ஹிஸ்டெரிசிஸ் அண்ட் எடி கரண்ட். ஹிஸ்டெரிசிஸ் and eddy current loss. PH இது வந்துட்டு PE. சரியா? இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்டர்னேட்டா நம்மளுக்கு மாத்தி மாத்தி மேக்னடைஸ் ஆகும், டிமேக்னடைஸ் ஆகும். அது அந்த காந்தப்புலம் வரும், அப்புறம் வந்துட்டு போகும், வரும் போகும். அந்த மாதிரி மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் ஆல்டர்னேட்டா வர்றதுனால நமக்கு வந்து ஒரு லாஸ் அக்கர் ஆகுது. அந்த லாஸ் பேரு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். சரியா? ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோர்ஷனல். எடி கரண்ட் லாஸ் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சரியா? தெரியுதா பாப்போம்? ஓகேவா? இது வந்து எடி கரண்ட் லாஸ் வந்து நம்மளுக்கு எதனால வருது அப்படின்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கரண்ட்னால வருது. அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிற அந்த கரண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதனால வர லாஸ் வந்து எடி கரண்ட் லாஸ். ஓகேவா? இது நம்ம லாசஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இதுல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா போத் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்படி இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் எதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பவர், தட் இஸ் வோல்டேஜ் அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே. நம்ம வந்து கொஸ்டின் பார்த்தோம், இந்த மாதிரி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்னு கொடுக்கலாம், இல்ல பவர்னு கொடுக்கலாம். சரியா? டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரேட்டிங் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா கிலோ வோல்ட் ஆம்பியர், கேவிஏல ரேட்டிங் கொடுப்பாங்க. சரியா? கிலோ வாட்ல இருக்காது, கேவிஏல தான் இருக்கு. சரியா? இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பவர் from one circuit to another circuit. ஓகேவா? without change in frequency. frequency வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கு, that is அதிர்வெண். without change in frequency. சரியா? ஓகே.
இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் நமக்கு எந்த இடையில ஒரு 1 வீக் ஆனதுனால ஜஸ்ட் ரீகால் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஸ்டாட்டிக் டிவைஸ், பவரை ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பவர்ங்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் ரெண்டும் சேர்த்தது தான். சரியா? போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அப்படி பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? டிரான்ஸ்ஃபார்மரை கேவிஏல ரேட் பண்ணிருக்கோம். கோர் வைண்டிங்ஸ் இருக்கும். கோர் வந்து அயன்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். வித் அந்த லாமினேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிக்கா ஷீட் மெட்டீரியல்ல இருக்கும். சரியா? கோர் வந்து யூஸ்வலா மேடப் ஆஃப் தின் ஷீட்ஸ் ஆஃப் சிலிக்கன் ஸ்டீல். சிலிக்கன் ஸ்டீல் சின்ன மெல்லிசான தகடுகள், அந்த சிலிக்கானோட மெல்லிய தகடுகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதான் கோர். கோருக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அது வந்து ஹை பர்மியபிலிட்டியா இருக்கணும், லோ ரிலக்டன்ஸா இருக்கணும். ஹை பர்மியபிலிட்டிங்கிறது ஃப்ளக்ஸை வந்துட்டு நிறைய கடத்தணும். அது வழியா நிறைய ஃப்ளக்ஸ் போகணும். அப்பதானே நம்மளுக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் கரெக்டா இருக்கும். சரியா? அப்பதான் பிரைமரியில உள்ளது பூரா செகண்டரிக்கு வரும். அப்போ அங்கேயும் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அதனால ஹை பர்மியபிலிட்டியா இருக்கணும். அதாவது ஃப்ளக்ஸை வந்துட்டு அந்த மெட்டீரியல் வழியா அதை அனுப்பணும், அதிகமா அனுப்பணும். அப்புறம் அந்த ஃப்ளக்ஸை தடுக்கிறது வந்து கம்மியா இருக்கணும். லோ ரிலக்டன்ஸ், அப்போசிங் ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். சோ இது நம்ம பார்க்கணும். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தது என்ன பார்க்கறோம் அப்படின்னா லாசஸ் பார்த்துட்டோம். லாசஸ் பார்த்துட்டோம்னா அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷனும் எஃபிஷியன்சி. சரியா? இது வந்து ரெவ்யூ வந்து review of previous classes. So இப்போ வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். சரியா? வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல என்னப்பா? மின் அழுத்தத்தை எப்படி சொல்லலாம்? மின் ஜஸ்ட் a minute. ரெகுலேஷன் அப்படிங்கிறது அத நம்ம அதாவது செகண்டரியில லோடு ஒரு மின்னழுத்த ஒழுங்குமுறை. சரியா? மின்னழுத்த ஒழுங்குமுறை ரெகுலேஷன். வோல்டேஜ்ங்கிறது மின்னழுத்தம், ரெகுலேஷன்ங்கிறது ஒழுங்குமுறை. சரியா? இதுதான் வந்துட்டு இந்த மின்மாற்றியோட அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து லோடு இல்லாதப்போ, சரியா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல லோடு போடாதப்போ, லோடு இல்லாதப்போ, அதுல இருந்து லோடு போடுறப்போ செகண்டரியில வோல்டேஜ் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, அதோட அந்த அந்த சேஞ்சஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்றோம். சரியா? லோடு இல்லாத நிலையில இருந்து லோடு போடும்போது செகண்டரியில என்ன சேஞ்சஸ் இருக்கு, அதாவது வோல்டேஜ்ல செகண்டரியில வர்ற சேஞ்சஸ், அந்த வேல்யூவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். இப்ப இது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் எவ்வளவு செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது நோ லோடுல இருந்து ஃபுல் லோடுக்கு போகும்போது. சரியா? நோ லோடுல இருந்து ஃபுல் லோடுக்கு போகும்போது செகண்டரில இருக்க வோல்டேஜ் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் சேஞ்ச் இன் செகண்டரி வோல்டேஜ். சரியா? செகண்டரி வோல்டேஜ் வந்து சேஞ்ச் இருக்கும் எப்ப அப்படின்னா நம்ம நோ லோடுல இருந்து லோடு போகும்போது. சரியா?
நோ லோடுல இருந்து லோடுக்கு போகும்போது நோ லோடுல இருக்கும்போது ஒரு வோல்டேஜ் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லோடு போடுவோம். லோடு போடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் வந்து வேரி ஆகும். கரண்ட் வந்து வேரி பண்ணிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோடு போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஆம்பியர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். சப்ளை பண்றோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திரும்ப லோட இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா 2 ஆம்பியர்ஸ்க்கு மேல 4 ஆம்பியர்ஸ் இல்ல 5 ஆம்பியர்ஸ். சோ இந்த மாதிரி லோட வந்துட்டு வேரி பண்றோம். அப்போ செகண்டரி வோல்டேஜ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது, என்ன சேஞ்சஸ் வருது, அதுதான் என்ன பண்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன். ஆக்சுவலா எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நோ லோடுல என்ன வருதோ அதுதான் வந்து லோடுல கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அந்த டிவைஸ் வந்துட்டு நல்ல டிவைஸ். சரியா? குட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள டிவைஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா லோடு போட்டாலும் இப்ப நோ லோடுல எனக்கு செகண்டரியில 200 வோல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா லோடு போடும்போது எனக்கு வந்து ஒரு 190 ஒரு 192 195 அப்படி கிடைச்சாதான் அது வந்து குட் டிவைஸ். எனக்கு லோடு போடும்போது 170 தான் வருது 150 தான் வருது அப்படின்னா தட் டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. சரியா? சோ எந்த ஒரு டிவைஸ் அது டிரான்ஸ்ஃபார்மர்னு இல்ல, மோட்டார் இல்ல ஜெனரேட்டர் இல்ல ஆல்டர்னேட்டர் எது எடுத்துக்கிட்டாலுமே இதோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ங்கிறது வந்து கம்மியா இருக்கும். சரியா? கம்மியா இருக்கணும் அப்படின்னா அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, செகண்டரியில வந்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். நோ லோடுல என்ன இருக்கோ அது லோடு போடும்போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா ரெகுலேஷன். சேஞ்ச் இன் வோல்டேஜ் from no load to full load. Change in secondary voltage from no load to full load. இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் லோட் கரண்ட் வந்துட்டு ரேட்டட் கரண்ட் வந்து 12 ஆம்பியர்ஸ் அப்படின்னா 12 ஆம்பியர்ஸ் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு செகண்டரியில எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நோ லோடுல எக்ஸாம்பிளுக்கு நோ லோட்ல எனக்கு 150 வோல்ட்ஸ் வரும். அப்ப லோட் கண்டிஷன்ல லோடுல அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இந்த இவ்வளவு ஆம்பியர்ஸ் சம் ஆம்பியர்ஸ். சரியா? இந்த ஆம்பியர்ஸ்ல எனக்கு வந்து இப்போ 145 வோல்ட்ஸ் 146 வோல்ட்ஸ் அப்படி வருது அப்படின்னா இப்ப ரெகுலேஷன் என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப சேஞ்ச் இன் வோல்டேஜ். அப்ப சேஞ்ச் இன் வோல்டேஜ்னா நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை no load voltage or full load voltage. No load voltage minus by load voltage. சரியா? இது எப்பயுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா into 100. சரியா? Change in voltage from no load to full load. சரியா? That is called as என்னது regulation, voltage regulation. புரியுதா பாத்து? செகண்டரியில லோடு எதுவுமே போடாதப்ப எவ்வளவு வோல்டேஜ், பிரைமரியில ஒரு வோல்டேஜ் கொடுக்கும், அப்ப செகண்டரியில எவ்வளவு எடுக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்ப லோடு போடுறோம். சரியா? லோடு போட்டுட்டு அது ஃபுல் லோடு ரேட்டட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மெஷினுக்கும் ஒரு ரேட்டட் லோடு இருக்கும். சரியா? இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரேட்டட் கரண்ட் வந்து 10 ஆம்பியர்ஸ். சரியா? அந்த 10 ஆம்பியர்ஸ் வரைக்கும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இப்ப வோல்டேஜ் எவ்வளவுன்னு பார்க்கணும். சரியா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சரியா? நோ லோடுல இருக்கும்போது செகண்டரியில எவ்வளவு வோல்டேஜ், தென் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டட் கரண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம லோட போட்டுட்டு அப்ப எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த வோல்டேஜ் இருக்குல்ல, சேஞ்ச் இன் வோல்டேஜ் 150ல இருந்து 146 குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த 4 வோல்ட்ங்கிறது சேஞ்ச் இன் வோல்டேஜ். சரியா? இப்ப நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது டிவைடட் பை நோ லோட் வோல்டேஜ் ஃபுல் லோட் வோல்டேஜ். சரியா? இது வந்து இதுல ரெண்டு இது இருக்குது. இது வந்து என்னன்னா இப்போ நோ லோட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா டிவைடட் பை ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா no load voltage minus full load voltage
divided by no load voltage into percentage அப்படிங்கிறதுனால நம்ம 100 போடுறோம். இது புரியுதாப்பா? இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகேவா? no load voltage minus full load voltage divided by no load voltage into 100. டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில தான் எப்பயும் லோடு கனெக்ட் பண்ணுவோம். சரியா? இது வந்துட்டு பிரைமரி, இப்போ வந்துட்டு செகண்டரி. இது வந்து ஓபனா இருந்துச்சு அப்படின்னா, செகண்டரி ஓபன் அப்படின்னா நோ லோட். அப்போ இங்க வந்து எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்னு பாக்கணும். டினாமினேட்டர் வந்து அது வந்து ரெண்டு இருக்குப்பா, ரெகுலேஷன் அப், ரெகுலேஷன் டவுன். சரியா? நோ லோடு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ரெகுலேஷன் அப், ஃபுல் லோடு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ரெகுலேஷன் டவுன். 2 டைப்ஸ் இருக்குது. அந்த டினாமினேட்டர்ல நம்ம என்ன போடுறோம்? ஜென்ரலா வந்துட்டு நம்ம நோ லோடு வோல்டேஜ் போடுறோம். ஓகேவா? இத வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில சொன்னோம் அப்படின்னா E2 நோ லோடு வோல்டேஜ்ங்கிறது என்னது? இங்க லோடு எதுவுமே அப்ளை பண்ணல. அப்ப இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அதுதான் இங்க கிடைக்கும். அது வந்து E2. இன்டியூஸ் இஎம்எஃப் தான் செகண்டரியில ஓபனா இருக்கும் போது நமக்கு கிடைக்கும். அப்ப E2 லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்ப லோடு அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி காமிக்கும். இது வந்து வேரியபிள் லோடு. இப்ப லோடு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வோல்டேஜுக்கு பேரு V2. செகண்டரி அப்படிங்கிறதுனால நம்ம சஃபிக்ஸ் வந்துட்டு 2 டிவைடட் பை V2 டிவைடட் பை E2 ஆர் V2. சரியா? இதுதான் வந்துட்டு ரெகுலேஷனுக்கான டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா. சரியா? செகண்டரி டெர்மினல்ல நடக்கிற வோல்டேஜ் சேஞ்சஸ். எப்போ வோல்டேஜ் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா நோ லோடுல எவ்வளவு லோடு அப்ளை பண்ணும்போது எவ்வளவு வோல்டேஜ், இது பேரு தான் வந்து வோல்டேஜ் சேஞ்ச். சரியா? இத வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல சொல்றோம். அப்போ அது எப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோடு வோல்டேஜ் ஆர் நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் பை நோ லோடு வோல்டேஜ். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு இது உங்களுக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெகுலேஷன் அப், ரெகுலேஷன் டவுன் இருக்கும். ஸோ அதனால வந்து டினாமினேட்டர் அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? இது புரிஞ்சுதாப்பா கான்செப்ட்? புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இது வந்து ரெகுலேஷன். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி. ஒரு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்ப ரெகுலேஷன் இந்த டிவைஸ்க்கு வந்து கம்மியா இருக்கணுமா, கம்மியா இருந்தா அது நல்ல டிவைஸ், கம்மியா இருக்கணுமா ஜாஸ்தியா இருக்கணும். சரியா? அப்ப ரெகுலேஷன் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் லோ. அது எந்த டிவைஸா இருந்தாலும் இத நம்ம லோடு போடும்போது லாசஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் should be low. சரியா? கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமான்னு கேட்டாங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ நமக்கு ரெகுலேஷன் வந்து 5% வருது, இன்னொரு டிவைஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 20% வருது அப்படின்னா நமக்கு 5% வருது இல்ல நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அந்த டிவைஸ் தான் வந்து பெஸ்ட் டிவைஸ். ஓகேவா? இது வந்து ரெகுலேஷன். நம்ம அடுத்து இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி. சரியா? எஃபிஷியன்சினா என்ன? எஃபிஷியன்சினா அது ஞாபகம் இருக்கப்பா? ஞாபகம் இந்த சென்ஸ் அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. வோல்டேஜ் இது வந்து E2 ஆர் V2.
டினாமினேட்டர்ல E2 ஆர் V2 நோ லோடு வோல்டேஜ் ஆர் வோல்டேஜ். சரியா? சோ நம்ம வந்து நோ லோடு வோல்டேஜ் இங்க வந்து டினாமினேட்டர்ல ஃபுல் லோடு வோல்டேஜ் போட்டுருந்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ரெகுலேஷன் டவுன். நோ லோடு வோல்டேஜ் டினாமினேட்டர்ல போட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் ரெகுலேஷன் அப். ஓகே ஓகேவா? இது ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலேஷன்னா என்ன, அது எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மே நான் போட்டுறேன். நோ லோடு வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? நோ லோடு வோல்டேஜ் வந்து 240 volts. ஃபுல் லோடு வோல்டேஜ் வந்துட்டு தட் இஸ் நோ லோடு வோல்டேஜ் அப்படின்னா E2. ஃபுல் லோடு வோல்டேஜ் வந்து let us take 230 volt அப்படின்னா அது வந்து V2. அப்போ பெர்சன்டேஜ் ரெகுலேஷன்ங்கிறது நோ லோடு மைனஸ் E2 மைனஸ் V2 பை நம்ம ஜென்ரலா கண்டுபிடிக்கிறது வந்து டவுன் தான். அதனால வந்துட்டு டிவைடட் பை V2 கொடுக்கிறோம். ஜென்ரலா நம்ம கண்டுபிடிக்கிறது பெர்சன்டேஜ் ரெகுலேஷன் டவுன் தான். அதனால வந்துட்டு V2. இப்போ 240 மைனஸ் V2ங்கிறது வந்து என்ன அப்படின்னா V2 எவ்வளோ 230 ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை 230 into 100. அப்ப 240 minus 230 வந்து 10 volt. 10 divided by 230 into 100. சரியா? சோ இத வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 0 கேன்சல் ஆயிடும். 100 by 23. கால்குலேட் பண்ணா 4.35%. சோ ரெகுலேஷன் வந்துட்டு 4. இந்த மாதிரி நோ லோடு வோல்டேஜ் லோடு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரெகுலேஷன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரியா? எப்பயுமே லோடு போட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து கம்மியா தான் வரும். நோ லோட விட லோடுல வோல்டேஜ் வந்து கம்மியா தான் வரும். இந்த கம்மியான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு குறைச்சல கம்மியா இருக்கும். அந்த ரெடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். தட் இஸ் ரெகுலேஷன். சரியா? அப்படி கம்மியா இருந்தாதான் நம்மளுக்கு ரெகுலேஷன் வந்து கம்மியா கிடைக்கும். அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியா கிடைக்கும். ஓகேவா? இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ், வோல்டேஜ் ரெகுலேஷன் நம்ம ஃபைன் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட தரத்தை குறிக்கும். சரியா? அதோட தரத்தை வந்துட்டு தீர்மானிக்குது. தரம் அப்படின்னா வந்துட்டு என்னது? தரம் அப்படிங்கிறது என்னப்பா? சோ அதோட பர்ஃபார்மன்ஸ். சரியா? குவாலிட்டி, ரைட்? அதோட டிரான்ஸ்ஃபார்மரோட குவாலிட்டி, அது வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டியா நல்ல டிரான்ஸ்ஃபார்மரா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ எப்போ பெஸ்ட் குவாலிட்டி? ரெகுலேஷன் வந்துட்டு கம்மியா இருந்தா அது வந்து பெஸ்ட் குவாலிட்டி. சரி? இப்ப அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு எதை பொறுத்தெல்லாம் வந்துட்டு வேரி ஆகும், எந்தெந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து இந்த ரெகுலேஷன் வந்துட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வோல்டேஜ் ரெகுலேஷனை அஃபெக்ட் பண்ணும். சரியா? சோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் voltage regulation. So என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? நோ லோடு வோல்டேஜ்ல ஒண்ணும் பண்ண முடியாது. லோடு வோல்டேஜ் வந்து எப்படி அந்த வோல்டேஜ் 240 ல இருந்து 230 குறையுது? எதனால குறையுது? இப்ப நோ லோடுல 240 சொன்னோம், இப்ப லோடு அப்ளை பண்ணும்போது 230 சொன்னோம். அந்த 10 வோல்ட்ஸ் எங்க போச்சு? ஏன் 240 ல இருந்து 230 குறைஞ்சது? பிகாஸ் ஆஃப் லாசஸ். சரியா? லாசஸ்னால நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் வந்து கம்மியா கிடைச்சிருக்கு. 240 ல இருந்து 230 கம்மியாயிடுச்சு. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா
அதோட டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ், அதுல இருக்கிற இன்டர்னல் இம்பிடன்ஸ். That is Z. சரியா? இன்டர்னல் இம்பிடன்ஸ்ங்கிறத என்ன சொல்லுவோம்? உள் மின் தடை. சரியா? இதுக்கு பேரு உள் மின் தடை. ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ். ஏசிங்கிறதுனால இம்பிடன்ஸ்னு சொல்றோம். அதே இது வந்துட்டு டிசியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்னல் இம்பிடன்ஸ் அப்படின்னா உள் மின் தடை. சரியா? இத வந்து இத பொறுத்து இருக்குது. அதோட டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த இன்டர்னல் இம்பிடன்ஸை பொறுத்து, அது எவ்வளவு தடை, அந்த ஃபேக்டர் அதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கு. இப்ப தடை வந்து அதிகமா இருந்துச்சு, இம்பிடன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர்ற வோல்டேஜ் கம்மியா கிடைக்கும். இம்பிடன்ஸ் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா செகண்டரியில வர்ற வோல்டேஜ் அதிகமா இருக்கும். சரியா? புரியுதா? இந்த தடை வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாஸ் கம்மி, அப்ப வெளியில வர வோல்டேஜ் 230 மேல வரும். ஓகேவா? இப்ப நமக்கு இம்பிடன்ஸ் வந்து அதிகமான வேல்யூவா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வர்ற வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும், செகண்டரியில வர்ற வோல்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். சோ அதனால இது இன்டர்னல் இம்பிடன்ஸை பொறுத்து இருக்குது. அடுத்தது வந்துட்டு எதை பொறுத்து இருக்குது? வேற எதை பொறுத்து பாருங்க. லோடோட பவர் ஃபேக்டர். நம்ம என்ன டைப் ஆஃப் லோடு யூஸ் பண்றோம், லோடோட பவர் ஃபேக்டரை பொறுத்து. லோட் பவர் ஃபேக்டர், அதாவது லோட் அப்படின்னா ஜென்ரலா நம்ம சும்மா லோட் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ ஒரு அப்ளை பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோம். லோட் அப்படிங்கிறது எதுவா இருக்கலாம் அப்படின்னா ரெசிஸ்டிவ் லோடா இருக்கலாம், ஆர் லோடா இருக்கலாம், எல் லோடா இருக்கலாம், இண்டக்டிவ் லோடா இருக்கலாம், கெப்பாசிட்டிவ் லோடா இருக்கலாம். சரியா? இதுல எந்த லோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இண்டக்டிவ் லோடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு அந்த குண்டு பல்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டிவ் லோடு. சரியா? சோ அது மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரின்னு போயிட்டோம் அப்படின்னா அங்க வந்துட்டு என்ன லோடு யூஸ் பண்ணுவோம்? இண்டக்டிவ் லோடு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த பவர் ஃபேக்டர், அந்த லோட பொறுத்து பவர் ஃபேக்டர் வந்துட்டு வேரி ஆகும். அதை பொறுத்தும் இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வேரி ஆகும். சரியா? இண்டக்டிவா இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் வேரி ஆகும். லோடு வந்து கெப்பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா பவர் ஃபேக்டர் வேரி ஆகும். இப்போ லோடு வந்துட்டு ஆர் லோடு, லோடு வந்துட்டு ரெசிஸ்டிவ், ஆர் லோடு. ஆர் லோடா இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் என்ன? பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1, அதாவது யூனிட்டி. சரியா? இதே இது இண்டக்டிவ் லோடு, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், டீப்பாலாம் வேணாம். இண்டக்டிவ் லோடு அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்துட்டு, இண்டக்டிவ் லோடுக்கு பவர் ஃபேக்டர் வந்து லாக். கெப்பாசிட்டிவ் லோடுக்கு வந்துட்டு ஒன்னு மேக்சிமம் வேல்யூ வந்து பவர் ஃபேக்டர் 1 தான். சரியா? அதுக்குள்ளதான் இருக்கும், 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இது வந்து லீடிங். கெப்பாசிட்டிவ் லோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் லீடிங்கா இருக்கும். சோ இப்ப இந்த லோடு பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பவர் ஃபேக்டரை பொறுத்து நம்மளுக்கு செகண்டரியில வர்ற வோல்டேஜ் வந்துட்டு வேரி ஆகும். ஓகேவா? புரியுதப்பா? சோ லோடு வந்து என்ன யூஸ் பண்றோம், ரெசிஸ்டிவ் லோடா, இண்டக்டிவ் லோடா, கெப்பாசிட்டிவ் லோடா அப்படிங்கறத பொறுத்து பவர் ஃபேக்டர் வேரி ஆகுது. அந்த பவர் ஃபேக்டர் வேரி ஆகும்போது நம்மளுக்கு செகண்டரியில உள்ள வோல்டேஜ் வந்துட்டு வேரி ஆகும். அப்போ ரெகுலேஷன் வந்துட்டு வேரி ஆகும். சரியா? சோ இதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லோடோட சைஸ். சரியா? டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ், டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ், சைஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா அதுக்கு ரெகுலேஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும், 3ல இருந்து 10% வரும்.
லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா, ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்னா கேவிஏ ரேட்டிங் வந்து கம்மியா இருக்கும். லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா கேவிஏ ரேட்டிங் வந்து அதிகமா இருக்கும். சரியா? சோ அப்ப ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ரெகுலேஷன் 3 to 10% இருக்கும். அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துட்டு ரெகுலேஷன் கம்மியா இருக்கும். சரியா? ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ரெகுலேஷன் அஸ் இது வந்து ஹையர் ரெகுலேஷன், ஹையர் வோல்டேஜ் ரெகுலேஷன். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 to 10%. இது டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு, பெருசா இருந்தது அப்படின்னா லார்ஜர் டிரான்ஸ்ஃபார்மர், லார்ஜ் சைஸ் டிரான்ஸ்ஃபார்மர். லார்ஜ் சைஸ் அப்படின்னா அதோட ரேட்டிங், அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு 1000 kVA அப்படின்னா 1 MVA இருக்கும். இதுக்கு மேல இருந்தது, இந்த ரேட்டிங்ல இருந்து இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா லோ வோல்டேஜ் ரெகுலேஷன். uh, 1 to 3% தான். சரியா? சோ இதுல இந்த மூணு ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அது எந்த ஃபேக்டர்னால எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் பொறுத்து இருக்குது, அப்புறம் அதோட பவர் ஃபேக்டரை பொறுத்து இருக்குது. பவர் ஃபேக்டர் எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா லோடு பொறுத்து வேரி ஆகும். செகண்டரியில தான் லோடு கனெக்ட் பண்ணுவோம். அந்த லோடு வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்றோம், ரெசிஸ்டிவ் லோடா, இண்டக்டிவ் லோடா, கெப்பாசிட்டிவ் லோடா, அதை பொறுத்து பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகும். பவர் ஃபேக்டர் வேரி ஆச்சு அப்படின்னா செகண்டரியில வர வோல்டேஜும் வேரி ஆகும். ஏன்னா ஃபார்முலால இந்த பவர் ஃபேக்டர் எல்லாம் வரும். அடுத்து வந்து சைஸ், சின்ன சைஸ் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தது, லெஸ் தேன் அந்த 1000 kVA இருந்தது அப்படின்னா ரெகுலேஷன் அதிகமா இருக்கும். இதே லார்ஜ் சைஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் கம்மியா இருக்கும். சரியா? இது வந்து ரெகுலேஷனுக்கு ரிலேட்டடா உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன்னா என்ன சொன்னோம்? ரெகுலேஷன்ல வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன், வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன். ஓகே, சோ வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன்னா என்ன அப்படின்னா இந்த செகண்டரியில உள்ள வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து டிக்ரீஸ் ஆகும். லோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா செகண்டரி வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். செகண்டரி வோல்டேஜ் டிக்ரீசஸ், கம்மியாயிடும். ஏன் எப்போ கம்மியாகும்? லோடு கனெக்ட் பண்ணும். ஓகே, when load is connected. லோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 240 கொடுத்தோம், 230 ஆயிடுச்சு இல்லையா? சோ அது எதனால அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லோடு கனெக்ட் பண்ணும்போது செகண்டரி வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இன்டர்னல் இம்பிடன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. இப்ப இதுக்கு பேரு வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன். சரியா? இந்த நோ லோடு வோல்டேஜ்ல இருந்து 240ல இருந்து 230 குறைஞ்சிருக்கு இல்லையா, இதுக்கு பேரு வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன். சோ ரெகுலேஷன் அப் அப்படின்னா என்னன்னா ரெகுலேஷன் அப், வோல்டேஜ் ரெகுலேஷன் ரெகுலேஷன் அப் அப்படின்னா என்னன்னா செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும்? ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம 240 கொடுத்தா 240க்கு மேல வரணும், அதுக்கு பேரு தான் வந்து ரெகுலேஷன் ஆகும். செகண்டரி வோல்டேஜ் இன்க்ரீசஸ்.
when load is connected. இப்போ வோல்டேஜ் வந்து நோ லோடுல 240. இப்போ லோடு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு greater than 240 volts வரும். இதுல வந்துட்டு நோ லோடுல 240 volts, லோடுல வந்துட்டு நமக்கு less than 240 volts வரும். சரி, 240க்கு கீழே வரும், இங்க 240க்கு மேல வரும். எப்போ வந்து 240க்கு மேல 240க்கு கீழே வரும் அப்படின்னா, இது வந்து இண்டக்டிவ் லோடா இருந்தது அப்படின்னா நமக்கு 240க்கு கீழே வரும். சரியா, இண்டக்டிவ் லோடு, ரெசிஸ்டிவ் லோடு. கெப்பாசிட்டிவ் லோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அந்த நோ லோட விட அதிகமா கிடைக்கும். சரியா, சோ இதுதான் வந்துட்டு ரெகுலேஷன் ரிலேட்டடா உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம். ரெகுலேஷன்னா என்ன, நோ லோடுல ஒரு வோல்டேஜ் இருக்கும், லோடு அப்ளை பண்ணும்போது அந்த வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் தான் நம்ம ரெகுலேஷன் சொல்றோம். அதை யூசுவலா பெர்சன்டேஜ்ல சொல்லுவோம். சரியா, அப்ப ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோடு வோல்டேஜ். நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது வோல்டேஜ் ரெகுலேஷன் டவுன் தான், அதனால டிவைடட் பை நோ லோடு வோல்டேஜ். சரியா, இந்த ரெகுலேஷன் எதை பொறுத்தெல்லாம் இருக்கு அப்படின்னா, சைஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து இருக்கு, தென் அந்த லோடு பவர் ஃபேக்டரை பொறுத்து இருக்குது, தென் இன்டர்னல் இம்பிடன்ஸை பொறுத்து இருக்கு. அதாவது அது எப்படி உள்ளேயே ஒரு தடுக்கிறதுக்கான அந்த வோல்டேஜ் தடுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதுதான் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். சரியா, இன்டர்னல் இம்பிடன்ஸ், சைஸ், இன்னொன்னு என்ன பவர் ஃபேக்டர். சரியா, பவர் ஃபேக்டர் வந்து லோட பொறுத்து வேரி ஆகும். சோ இந்த 3 ஃபேக்டரை பொறுத்து நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா, வோல்டேஜ் ரெகுலேஷன் ஓகேவாப்பா? சரியா, இப்போ எஃபிஷியன்சி. நான் நாளைக்கு உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன்ல படிச்சுட்டு வந்துடணும், நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா, இப்போ எஃபிஷியன்சினா டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னன்னா, எஃபிஷியன்சிங்கிறது செயல்திறன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஃபுல் கெப்பாசிட்டியோட யூஸ் பண்ணுதா, செயல்திறன், திறன். சரியா, இது வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா, டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரலாவே எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா எஃபிஷியன்சிக்கு என்னப்பா, எஃபிஷியன்சி வந்துட்டு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈட்டா. எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பவர், சரி, அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அவுட்புட் பவர் divided by input power, அதான் வந்து எஃபிஷியன்சி. இப்ப பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னா இன்டூ 100 போடணும். சரியா, பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னா இது இன்டூ 100. ஓகேவா, அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டூ 100. இதுதான் வந்துட்டு என்னன்னா எஃபிஷியன்சி. ஒரு மெஷினோட எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம் அவுட்புட் கொடுக்குறோம் அதுக்கான ரிலேஷன். சரியா, இப்போ இன்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாற்றல், அவுட்புட் அப்படிங்கிறது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குற அவுட்புட், தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வழங்கும் ஆற்றல். சரியா, அப்ப கொடுக்குற ஆற்றலுக்கும் வழங்குற ஆற்றலுக்கும் அந்த இடையில இருக்கிற அந்த ரேஷியோ, அதுதான் வந்துட்டு எஃபிஷியன்சி. நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம் எவ்வளவு அவுட்புட் வருது. சரியா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குமான அந்த ரேஷியோ அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எஃபிஷியன்சி. சரியா, இது வந்து யூசுவலா நம்ம பெர்சன்டேஜ்ல சொல்றோம், பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எஃபிஷியன்சி வந்து யூசுவலா அதிகமா இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி ஆஃப் இந்த மின்மாற்றிகளோட செயல்திறன் வந்து மற்ற டிவைசஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிக செயல்திறன் கொண்டவை. சரியா,
efficiency of the transformer வந்து high. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் 99% வரைக்கும் கூட நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ராக்சிமேட்லி 99% வரைக்கும் நம்ம அப் டு 99% வரைக்கும் கூட நம்ம எஃபிஷியன்சி கிடைக்கும். சரியா? ஏன் அப்படின்னா, ஸோ why the efficiency is high? ஸோ ஏன் எஃபிஷியன்சி ஹை அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் எ ஸ்டாட்டிக் டிவைஸ். சரி, எஃபிஷியன்சி வந்துட்டு ஹை ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஹை. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் என்னது ஸ்டாட்டிக் டிவைஸ். அது வந்துட்டு மூவ் ஆகாது. ஸோ என்ன லாசஸ் ஆப்சென்ட்? ரொட்டேஷனல் லாசஸ் ஆப்சென்ட். So no rotational losses. நமக்கு rotational losses இல்லாததுனால efficiency அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டோம். சரியா? இது மூவ் ஆகாத டிவைஸ்னு சொல்லிட்டோம். அப்படிங்கும்போது அதுல அந்த மோட்டார் ஜெனரேட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஆற்றல் வந்து வீணாகும். சரியா? லாசஸ் வந்து கிடைக்கும். இங்க வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால அந்த லாஸ் வந்து இங்க அக்கர் ஆகாது. அதனால அந்த மெஷின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். 99% வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்ப இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தாச்சு. சோ இதுல வந்துட்டு இதோட எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்கு? எஃபிஷியன்சி என்ன ஃபேக்டரை பொறுத்து நம்மளுக்கு, இப்ப எப்படி வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம், அது மாதிரி எஃபிஷியன்சியே என்ன ஃபேக்டர் எல்லாம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பொறுத்து எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும், வேரி ஆகும். Efficiency depends on energy. எதை பொறுத்து வேரி ஆகும்? இது எஃபிஷியன்சி வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எஃபிஷியன்சி ஆர் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் அயன் லாசஸ். So iron losses, the losses பொறுத்து copper losses. சரியா? அந்த அயன் லாஸ்ங்கிறது அந்த மைய பொருள்ல ஏற்படுற காந்த இழப்புகள். சரியா? கோர்ல ஏற்படுற அந்த காந்த இழப்புகள். ஓகே, அது வந்து அயன் லாஸ். காப்பர் லாஸ்ங்கிறது வைண்டிங்ஸ்ல கரண்ட் போகும்போது அங்க உண்டாகிற அந்த ஆற்றல் இழப்பு, அந்த லாசஸ் வந்துட்டு காப்பர் லாசஸ், தாமிர இழப்புகள். இது வந்து தாமிர இழப்புகள். இது வந்துட்டு இரும்பு இழப்பு. ஓகே, லாசஸ் வந்து இழப்புகள். சோ இந்த எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, இத லாசஸ் பொறுத்து இருக்குது. அப்புறம் வேற எதை பொறுத்து இருக்கும்? லாசஸ் வந்து வேற எதுக்கா பொறுத்து இருக்கும்? லோட பொறுத்து இருக்கும். சரியா? சோ இது வந்து லோட பொறுத்து இருக்கும். எவ்வளவு லோடு அப்ளை பண்றோம், அதாவது லோடு அப்படிங்கிறது வந்து கரண்ட். லோடு அப்படின்னா எவ்வளவு கரண்ட வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கையாளுது. சரியா? மின்மாற்றி வந்து எவ்வளவு மின்சாரத்தை கையாளுகிறது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு, லோட பொறுத்து இருக்கு. சோ லோடு அப்படிங்கிறது கரண்ட், எவ்வளவு கரண்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, அதிர்வெண். சரியா? frequency and voltage. அதிர்வெண்
and voltage என்பதை மின்னழுத்தம். சரியா, இதை பொறுத்து. சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து நமக்கு எஃபிஷியன்சி வந்துட்டு வேரி ஆகும். சரியா, இப்ப எஃபிஷியன்சி எப்போ அதிகமா இருக்கும், எந்த கண்டிஷன்ல, இதுல வந்து முக்கியமான கொஸ்டின். எஃபிஷியன்சி வந்துட்டு எப்போ மேக்சிமமா இருக்கும், செயல்திறன் வந்துட்டு எப்போ மேக்சிமமா இருக்கும். எஃபிஷியன்சி இஸ் மேக்சிமம். மேக்சிமம்னா ரொம்ப அதிகம், அதுக்கு மேல இல்ல. அது செயல்திறன் வந்து அதிகமான செயல்திறன் வந்து எப்ப இருக்கும், அதிகபட்ச செயல்திறன் எப்ப பாருக்கும். இந்த ரெண்டு லாஸஸ் பார்த்தோம் இல்லையா, அயன் லாஸ், காப்பர் லாஸ், இந்த ரெண்டு லாஸ் ஈக்குவலா இருக்கு. தாமிர இழப்புகளும் இரும்பு இழப்புகளும் சேமா இருக்கும்போது, இது வந்து 10 வாட்ஸ் அப்படின்னா அதுவும் 10 வாட்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி இழப்புகள், அந்த லாசஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கும்போது நம்மளுக்கு எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி இஸ் மேக்சிமம். இது வந்து கொஸ்டின். Iron losses is equal to copper losses. Iron losses is equal to copper loss. Okay. இது வந்து எஃபிஷியன்சி மேக்சிமமா எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த கண்டிஷன். இது வந்து உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். எஃபிஷியன்சி இஸ் மேக்ஸிமம் when iron loss equal to copper loss, when iron loss less than copper loss, when copper loss less than iron loss, none of the above, all of the above, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஸோ எப்போ வந்து அதிகமா நமக்கு செயல்திறன், மின்மாற்றியோட செயல்திறன் வந்து எப்போ அதிகமா இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எப்போ அதிகமா இருக்கும் அப்படின்னா அயன் லாஸும் காப்பர் லாஸும் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கும். சரியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கொஸ்டின் எஃபிஷியன்சில இருந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலயே வந்துட்டு நமக்கு ஆல் டே எஃபிஷியன்சினா என்ன, எஃபிஷியன்சில ஆல் டே எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரோட் சைட்ல இருக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்துட்டு கன்சியூமரோட கனெக்ட் பண்ணிருக்கோம். கன்சியூமரோட கனெக்ட் பண்ணிருக்கோம்னா, இப்ப நான் வந்துட்டு இங்க ஃபேன் போட்டிருப்பேன், லைட் போட்டிருப்பேன், இல்ல ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிருப்பேன். இப்போ நீங்க வந்துட்டு ஃபேன் மட்டும் போட்டிருக்கலாம், இல்ல சில பேர் வந்துட்டு ஃபேன் லைட் மட்டும் போட்டிருக்கலாம், சில பேர் வீட்டுல ஏசி ஓடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களோட கன்சியூமரோட தேவைக்கு ஏத்த மாதிரி லோடு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அப்ப அது வந்து டே ஃபுல்லா யார் எப்ப என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா 24 ஹவர்ஸும் அது வந்து லோட சப்ளை பண்ணிட்டே இருக்கும், அதாவது அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். சரியா, சோ அப்போ 24 ஹவர்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ற அந்த எஃபிஷியன்சிக்கு பேரு ஆல் டே எஃபிஷியன்சி. சரியா, ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அவுட்புட் இன் கிலோ வாட் அவர். எஃபிஷியன்சின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கு, சோ அதுக்குள்ளார இது வருமானு தெரியல. ஆல் டே எஃபிஷியன்சி, ஆல் டே எஃபிஷியன்சிங்கிறது ஃபார்முலா மட்டும். அவுட்புட் பவர் இன் கிலோவாட் ஹவர். Output power in kilowatt hour divided by input power. IB ங்கிறது input, O bar P ங்கிறது output. Output in kilowatt hour divided by input in kilowatt hour. இது வந்து வெறும் efficiency அப்படின்னா output power in எது, output power in kilowatts divided by input power in kilowatts. Kilowatt hour 24 hours இருந்தா ஆல் டே எஃபிஷியன்சி. இதே இது வந்து கிலோ வாட்ஸ்ல இருந்தது அப்படின்னா பவர் அவுட்புட் இன்புட் பவர் ரெண்டுமே கிலோ வாட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா,
எஃபிஷியன்சி கிளியராப்பா, அதாவது மின்மாற்றியோட செயல்திறன் எதை பொறுத்து இருக்குன்னா அவுட்புட் பவர் இன்புட் பவரை பொறுத்து இருக்கு. சரியா? சோ அதோட ஃபார்முலா வந்து என்னன்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன் கிலோவாட்ஸ். சோ இது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அது வந்து 100% எஃபிஷியன்சி. நாமெல்லாம் யூஸ் பண்றது பிராக்டிகல் டிரான்ஸ்ஃபார்மர், அதுல வந்துட்டு 100% எஃபிஷியன்சி வர்றதுக்கு 200% வாய்ப்பே கிடையாது. சரியா? ஓகே. இது எஃபிஷியன்சி ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? ஓகே. வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்ன பார்த்தோம், எஃபிஷியன்சினா என்னன்னு பார்த்திருக்கோம். ஆல் டே எஃபிஷியன்சினா 24 ஹவர்ஸும் நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ கிலோவாட் பவரை வந்து கிலோவாட் ஹவர்ல கண்டுபிடிச்சு ஃபார்முலால போட்டோம்னா அது ஆல் டே எஃபிஷியன்சி, கிலோவாட்ல போட்டோம்னா அது ஜஸ்ட் எஃபிஷியன்சி. புரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா parallel ஆபரேஷன். சரியா? parallel ஆபரேஷன்னா என்ன? parallel-ஆ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம கனெக்ட் பண்றோம். மோர் தென் ஒன் டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா என்ன? parallel ஆபரேஷன்ன்றது ஏதாவது மீனிங் புரியுதா? parallel ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி சொல்றது, parallel அப்படின்னா இணையாக இயக்குவது, இணையாக. parallel operation of transformer. TFR வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மரை ஷார்ட்டா எழுதிட்டேன். parallel operation of transformer அப்படிங்கிறது இது தமிழ்ல வந்து இணையாக மின்மாற்றிகளை இயக்குவது. மின்மாற்றிகளை இணையாக இயக்கும். எப்படி இப்ப 2 parallel lines சொல்லுவோம்ல, அப்படின்னா இப்படி இப்ப 2 லைன்ஸ் வந்து parallel, இது எப்படி இருக்கோ அதே மாதிரி. சரியா? ஓகேவா? இணையான மின்மாற்றி, அதுதான் வந்துட்டு parallel டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே. ஆபரேஷன்ங்கிறது நம்ம இயக்குவதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இது வந்து இந்த parallel ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு எப்போ பண்றோம், எதுக்காக வந்துட்டு parallel ஆபரேஷன் வந்துட்டு பண்றோம்? parallel ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதுக்காக parallel ஆபரேஷன் பண்ணணும்? யாருக்காவது ஐடியாஸ் இருக்கா? parallel ஆபரேஷன் எதுக்காக பண்றோம்? எப்போ parallel ஆபரேஷன் பண்ணணும்? ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, அப்ப போய் வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்றோம். கண்டினியூஸ் லோட வந்து ஷேர் பண்ணணும். சரியா? லோட ஷேர் பண்ணுவோம், அப்புறம் அதுக்காக பண்றோம். வேற அதுக்கு முன்னாடி இது ஒரு நிமிஷம். இதுல வந்து இப்ப அவுட்புட் பவர்னு சொல்றோம்ல, ஓகேவா? இத வந்து நம்ம அவுட்புட் இன்புட்டை வந்து ஒரு அவுட்புட்டை இன்புட்ல எழுதலாம், இன்புட்டை அவுட்புட்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? அடுத்தது parallel ஆபரேஷனுக்கு போவோம். உங்களுக்கு இந்த மாதிரியும் சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுக்காக சொல்றேன். அவுட்புட் பவர் எப்படி எழுதும்? அவுட்புட்ங்கிறது
நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பவர்ல இருந்து லாசஸ் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? அவுட்புட் பவர் கிடைக்கும். நம்ம வந்து இப்ப 100 வாட்ஸ் 100 கிலோ வாட்ஸ் இன்புட் பவர், சரியா? அதுல எனக்கு ஒரு 5 கிலோ வாட்ஸ் வந்துட்டு லாசஸ். அப்போ அவுட்புட் பவர்ங்கிறது என்ன பண்ணுவோம், அந்த எவ்வளவு கொடுத்துருக்கோம், எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, சரியா? அதை மைனஸ் பண்ணிடுவோம். நம்ம கொடுத்துருக்க இன்புட் பவர்ல எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது தானே அவுட்புட். அப்ப அவுட்புட் பவரை நம்ம எப்படி எழுதலாம்னா இன்புட் பவர் மைனஸ் லாசஸ். சோ அப்ப இன்புட் பவர் நம்மளுக்கு அவுட்புட் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இன்புட் தெரியாது அப்படின்னா இன்புட் பவர் இந்த மைனஸ் லாசஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் லாசஸ் ஆயிடும். அப்ப அவுட்புட் பவரோட லாசஸ ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்புட் பவர் கிடைச்சிடும். சரியா? இது ஓகேவா? இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? சரியா? லாசஸ் அப்படிங்கிறது அதுல அயன் லாஸ், காப்பர் லாஸ் எல்லாமே இருக்கு. அதுல நாம தனித்தனியா எழுதலாம். மொத்தமா லாசஸ் வச்சு இண்டிகேட் அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஹோல் லாசஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணும். அதுக்குள்ள அயன் லாஸ் இருக்கும், காப்பர் லாஸ் இருக்கும், எல்லா லாஸுமே ஹிஸ்டரிசிஸ், எடி கரண்ட் எல்லாமே இருக்கு. சரியா? இப்ப அவுட்புட் பவர் அப்படிங்கிறது இன்புட் பவர் மைனஸ் லாசஸ். நம்மளுக்கு வந்து இன்புட் தெரியாது, அவுட்புட்டும் லாசஸ் தான் தெரியும் அப்படின்னா இன்புட் பவர் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். இந்த மைனஸ் லாஸ் இன்புட்டை மட்டும் இங்க வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் லாசஸ் இந்த சைடு போயிடும். அப்ப அவுட்புட் பவர் பிளஸ் லாசஸ். சரியா? ஓகே. இந்த எஃபிஷியன்சி வந்து கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, மேக்ஸிமம் எப்ப இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ். அயன் லாஸ்க்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா? அயன் லாஸ் வந்து பிஐ அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் லாஸ் வந்து ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ். சரியா? ஐ ஸ்கொயர் அப்படின்னா இப்போ வந்து செகண்டரியில I2 ஸ்கொயர் R2. பிரைமரி காப்பர் லாஸ் வந்து நெக்லிஜிபிள். ஏன்னா பிரைமரியில லோடு எல்லாம் கிடையாது, செகண்டரியில தான் லோடு கனெக்ட் பண்றோம். சோ அதனால இது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்து உங்களுக்கு இது கேட்கலாம். கொஸ்டின்ல அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் அப்படி சொல்லாம இப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கணும். அயன் லாஸுக்கு பிஐ, காப்பர் லாஸுக்கு I2 ஸ்கொயர் R2. அவங்க சில ஆப்ஷன்ல I1 ஸ்கொயர் R1 கூட கொடுத்துருப்பாங்க, அது எடுத்துக்கூடாது. நம்ம செகண்டரியில உள்ளதான் எடுத்துக்கணும். சோ I2 ஸ்கொயர் R2. ஓகேவா? சோ எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சரியா? இதுல உங்களுக்கு இப்போது இல்ல வேற எதுவும் வேணுமா? உங்களுக்கு இது வாட் இஸ் ரெகுலேஷன், வாட் இஸ் எஃபிஷியன்சி, அதுக்கான ஃபார்முலாஸ், எஃபிஷியன்சி எப்போ மேக்ஸிமமா இருக்கும், தென் எஃபிஷியன்சி எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இப்போ parallel ஆபரேஷன். சோ parallel ஆபரேஷன்ங்கிறது என்ன சொன்னோம், இணையாக மின்மாற்றிகளை இயக்கு. சோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எதுக்காக parallel ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னா லோட வந்துட்டு ஷேர் பண்றதுக்காக. சோ parallel ஆபரேஷன் இஸ் ஃபார் parallel ஆபரேஷன் வந்து ஃபார் this is for load sharing. லோட வந்துட்டு ஒரே டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்காம ஷேர் பண்ணணும். சரியா? எப்போ ஷேர், ஒரு பீக் லோட் ஹவர்ஸ்ல இது மாத்தி விட்டுறது. சரி, அப்ப இந்த 2 ஏரியா வந்து ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது ஒரு சப்ஸ்டேஷன்ல அப்படின்னா பீக் லோட் ஹவர்ஸ்ல வந்துட்டு இன்னொரு இதுல இருந்து இப்ப 2 இது வந்து பேரலா கனெக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணி. சரியா? சோ அந்த மாதிரி லோட் ஷேர் பண்றதுக்கு. சோ வேற எதுக்காகலாம் வந்துட்டு
ஸோ மெயினா வந்துட்டு நம்ம லோட் ஷேரிங்காக யூஸ் பண்றோம். ஸோ வேற ஸோ இதுல வந்து எதை இன்னொன்னு வந்துட்டு ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ரிலையபிலிட்டினா என்னது, நம்மளுக்கு கண்டினியூஸ் சப்ளை கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு போனாலும் இன்னொன்னுல இருந்து நம்மளுக்கு சப்ளை கிடைக்கும். சரியா? அதாவது ரிலையபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை. சரியா? இது வந்து என்னன்னா சுமை பகிர்வு. லோடுங்கிறது சுமை, அதை வந்து ஷேர் பண்றோம், பகிர்வு. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது அதோட நம்பகத்தன்மை, அது கண்டினியூஸா நம்மளுக்கு சப்ளை கொடுக்கும். நம்பகத்தன்மை இதை பொறுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருச்சு, எல்லாம் அதுல ரிப்பேர் அப்படின்னா இன்னும் அதோட கனெக்ட் பண்ணி இருக்கிற மத்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்மளுக்கு கண்டினியூஸா சப்ளை கிடைக்கும். சரியா? சோ இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி. சரியா? இப்போ ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில்ஸ், அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 5 டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, அது வந்து ஆப்ரேட் பண்ணல அப்படின்னா மத்த 4 டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரும். 2 கனெக்ட் பண்ணிருக்கோம், ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னா இன்னொன்னுல இருந்து வரும். சரியா? அப்ப நம்மளுக்கு சப்ளை வந்து கண்டினியூட்டி ஆஃப் சப்ளை வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேரு ரிலையபிலிட்டி. ஸோ லோட் ஷேரிங் அப்படின்னா அதோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்துட்டு இப்ப 5 kVA, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் 3 kVA. 3 kVA வந்து நிறைய லோட ஷேர் பண்ண முடியாது, நிறைய லோட எடுத்துக்க முடியாது. சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா 5 kVAக்கு ஏத்த மாதிரி அதுக்கு வந்து லோடு ஷேர் பண்ணணும். 3 kVA அதோட ரேட்டிங்க்கு ஏத்த மாதிரி இதுக்கு லோடு ஷேர். ஸோ அப்ப ஈக்குவலா லோடு வந்துட்டு ஷேர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு பேரு லோட் ஷேர். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரை பேரலா ஆப்ரேட் பண்றோம். சரியா? இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா நம்மளுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, சப்ளை வந்துட்டு எவ்வளவு டிமாண்ட் தேவைப்படுது, சப்ளை எவ்வளவு, டிமாண்ட் எவ்வளவு. அப்ப டிமாண்ட் நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம பவரை வந்துட்டு உற்பத்தி பண்ணிக்கலாம். சரியா? தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதுல கனெக்ட் பண்ணலாம் பேரலல் ஆபரேஷன்ல, இல்ல அதுல இருந்து நம்ம வெளியில எடுத்து. சரியா? இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய தேவைப்படுதுன்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஆட் பண்ணிக்கலாம், பேரலல் ஆபரேஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து கம்மியா தான் தேவைப்படுது அப்படின்னா அது ஏற்கனவே நிறைய இருக்கிறதுல இருந்து நம்ம போட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்ப இந்த பேரலல் ஆபரேஷனுக்கு இதுதான் வந்து இப்ப இம்பார்ட்டன்ட். இதுல வர்ற கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ். So what are the conditions to be satisfied for parallel operation? ரெண்டு, இப்போ இந்த மின்மாற்றிகளை டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பேரலா கனெக்ட் பண்ணணும்னா சும்மா கனெக்ட் பண்ணிட முடியாது. சம் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். என்னென்ன கண்டிஷன்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும்? Conditions to be satisfied for parallel operation. Conditions to be satisfied for parallel operation of transformers. ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இணையா இயக்கணும், பேரலா ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது என்னென்ன அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் யாருக்கா தெரியுமா? வோல்டேஜ் ரேஷியோ வந்துட்டு சேமா இருக்கும். ஈக்குவல் வோல்டேஜ் ரேஷியோ. ஓகே, தென் வேற என்ன இருக்கு? அதாவது எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை கனெக்ட் பண்றோமோ, இப்ப 4 டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதோட பிரைமரி செகண்டரி அந்த ரேஷியோ, வோல்டேஜ் ரேஷியோ இருக்கு இல்லையா, V2/V1, அது வந்துட்டு சேமா இருக்கும். அப்புறம் எஸ் வேற என்ன சேமா இருக்கும்? ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். எஸ், ரைட், ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி. எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்றோமோ அத்தனை டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்ததுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ். சரியா? ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கும். சரி, இது நம்ம சிங்கிள் ஃபேஸ் தான் பாக்குறோம். வோல்டேஜ் ரேஷியோ சேமா இருக்கணும்,
ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். தென் அதாவது ஈக்குவல் அதிர்வெண், சமமான அதிர்வெண்ணா இருக்கணும், சமமான மின்னழுத்த விகிதம். இது வந்து சமமான மின்னழுத்த விகிதம். இது வந்து சமமான அதிர்வெண். இம்பிடன்ஸ் வந்துட்டு சேமா இருக்கும். சரியா? ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ். எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லயும் அந்த உள் தடை, அதாவது தடை இருக்கு இல்லையா, மின் தடை, ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்ங்கிறது மின் தடை. சரியா? ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் அப்படின்னா ஈக்குவலன்ட் அப்படின்னா சமமான மின் மறுப்பு ஆர் மின்னோட்டத்தை மறுக்கிறது. சோ இது வந்து ஈக்குவலா இருக்கணும். வேற என்ன இருக்கணும்? பொலாரிட்டி, அதாவது ஒரே சேம் டைரக்ஷன் ஆஃப் கனெக்ஷனா இருக்கும். சரியா? வோல்டேஜ் ரேஷியோ சேமா இருக்கணும். தென் பொலாரிட்டி சேம் பொலாரிட்டியா இருக்கும். சரியா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பேரலா இணையா கனெக்ட் பண்ண போனோமோ அந்த எல்லா டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேஷியோ சேமா இருக்கணும். வோல்டேஜ் ரேஷியோங்கிறது நமக்கு தெரியும், V2 by E1 or V2 by V1. ஃப்ரீக்வன்சி எல்லா டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கணும். இம்பிடன்ஸ் வந்துட்டு சேமா இருக்கணும். பொலாரிட்டி வந்து சேமா இருக்கும். இதுல வந்து எது வந்து மஸ்ட் கண்டிஷன்ஸ் இதுல வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சோ இது இல்ல அப்படின்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. சிலது வந்துட்டு ஈக்குவலண்டா இல்லைனாலும் ஆப்ரேட் பண்ணலாம், பேரலா ஆப்ரேட் பண்ணலாம். பட் சில கண்டிஷன் வந்து இது ஈக்குவல், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ண பேரலா கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டு எந்த கண்டிஷன்? பொலாரிட்டி. சரியா? பொலாரிட்டி வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு. பொலாரிட்டி வந்து சேம் பொலாரிட்டி. இது வந்து மஸ்ட். சரியா? இது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். அப்போ எசென்ஷியல் கண்டிஷன்ஸ், அதாவது முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன? எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஃபார் parallel operation. For parallel operation என்ன அப்படின்னா, parallel operation of transformers. No polarity. They should have the same polarity. Three phase transformer இருந்ததுன்னா phase sequence சேம் ஆ இருக்கும். சரியா? phase sequence வந்துட்டு for இது வந்து for 3 phase transformer. அது வந்து அப்புறம் ஓகேவா? பொலாரிட்டி சேமா இருக்கணும். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 3 ஃபேஸ்னா பொலாரிட்டி சேமா இருக்கும், ஃபேஸ் சீக்வென்ஸும் சேமா இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு அப்சல்யூட்லி நெசசரி. இது வந்து கண்டிப்பா இது இல்ல அப்படின்னா நம்ம வந்து பேரலல் ஆபரேஷன் பண்ண முடியாது. இப்ப இந்த கண்டிஷன்லாம் இப்ப வோல்டேஜ் ரேஷியோ, ஃப்ரீக்வன்சி, இம்பிடன்ஸ் வந்துட்டு சேமா இல்ல அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம மத்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலைனாலும் நம்ம வந்துட்டு பேரலல் ஆபரேஷன் வந்துட்டு நடத்தலாம், பாசிபிள். சரியா? பட் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, பொலாரிட்டி சேமா இல்ல, மாத்தி மாத்தி இருக்குது, 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஃபேஸ் சீக்வென்ஸ் மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேரலல் ஆபரேஷன் பண்ண முடியாது. சரியா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பொலாரிட்டினா எப்படி கனெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு வோல்டேஜ் ரேஷியோனா எப்படி இருக்கணும், இம்பிடன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? சோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஸ்டின்ஸ் இதை படிச்சுட்டு வாங்க, இதுக்கு ரிலேட்டடா நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்பேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல.
அப்பதான் நீங்க நான் என்ன குடுத்துருக்கேன், நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? பிடிஎஃப் அனுப்புறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கிளாஸ்க்கு நான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். சரியா? ஸோ இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? ஓகேப்பா. இருந்ததுன்னா நீங்க படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல டவுட் இருந்ததுன்னா அத கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த டாபிக் போலாம். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன்ஸ். சரியா? அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கோர் அண்ட் இதுக்கு சிலபஸ்ல உள்ளது. ஸோ ஒரு தடவ அத பார்த்துட்டு அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேப்பா. புரியல அப்படின்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து கேளுங்க. தேங்க் யூப்பா. நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ். தேங்க் யூ.